ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் டுடே மேக்ஸ் கிளாஸில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மேக்ஸ் கிளாஸில் நம்ம எந்த ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணி டீச் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், சம்மு போட போகிறோம். கொஷினை ரீட் பண்ணி நம்ம அந்த ஆன்சர் கொண்டு வர மாதிரி மிக எளிமையான ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த சம்மெல்லாம் போட போகிறோம். சரிங்களா? ஓகே. கொஷினை ரீட் பண்ணிடலாம். கொஷின் என்னென்னு பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும். ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை 3 நாட்களிலும். சரிங்களா? ஏ ஒரு வேலையை 3 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஸ் நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த டீச் பண்ண போகிறேன். ஷார்ட்கட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஷார்ட்கட்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள். இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம மேலே என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். பெருக்கிட்டு கீழே என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று கூட்டிக்கணும் அல்லது கழிச்சிக்கணும். எந்த இடத்துல கூட்டணும் எந்த இடத்துல கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து அப்படின்றாங்க இல்லையா? அப்போ சேர்ந்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ எப்போ மைனஸ் பண்ணணும்னா தனித்தனியே. அப்போ ஏ என்பவர் இத்தனை நாளில் முடிக்கிறாரு, அப்போ பி என்பவர் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு தனியாக கேட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த மாடல் நம்ம தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாடலில் சேர்ந்து அப்படிங்கிற மாடலில் ஒரு 3 சம்மு பார்த்துடலாம். சரிங்களா? ரைட்டு. இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்மு போட போகிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன சொன்னேன், இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே உள்ளதை பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ மேலே உள்ளதை பெருக்கும்போது 3 × 6 3 × 6. சரிங்களா? கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் கூட்டிக்க போகிறோம். சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்போ கூட்டும்போது 3 + 6 3 + 6. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கிறேன். மேலே என்ன இருக்குது, 3 × 6. ஓகே. கீழே உள்ளதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 3 6 கூட்டினா 9. சரிங்களா? ரைட்டு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, இங்கே 3 3s are 9, 3 9. ரைட்டா? அகெயின் என்ன பண்ணலான்னா இந்த 3ஐயும் மேலே உள்ள 6ஐயும் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 3ஐ கேன்சல் பண்ணும்போது 1 3s are 3, இந்த 6ஐ கேன்சல் பண்ணும்போது 2 3s are 6, 2 3 6. இப்போ மேலே என்ன இருக்குன்னா 2 மட்டும் இருக்கு இல்லையா? இப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 2. இது ஆன்சரு. ஆன்சர் 2ங்கிறது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டினை பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், ஏ என்பவர் வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் 30 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். என்ன பண்ணால் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேலே 2 நம்பரையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கிட்டு கீழே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எப்போ ஆட் பண்ணணும், எப்போ கூட்டிக்கணும் அப்படின்னா இருவரும் சேர்ந்து அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அதாவது மல்டிப்ளிகேஷன் கீழே ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ மேலே உள்ள என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 20 × 30 இதை ரெண்டையும் என்ன பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ 20 + 30
சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ மேலே என்ன இருக்குது, 20 × 30. சரிங்களா? கீழே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 20யும் 30யும் ஆட் பண்ணால் 50. சரியா? ரைட்டு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம், 10th டேபிள், அதாவது 10வது வாய்ப்பாடு மூலம் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 10 10, 2 10 20. அப்போ மேலே வந்து 2 வரும். இங்கே 5 10 50. ஓகே. அடுத்து வந்து ஸோ அந்த 5ஐயும் இந்த 30ஐயும் கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணால், ஓரஞ்சு 5, ஆரஞ்சா 30. அப்போ 6 இருக்குது. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 இருக்குது, அடுத்து 6 இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 6 6, 7 6 12. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஆண் மற்றும் பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 சம்மு பார்த்தோம்னா அதே மாடல் தான் தேர்டு சம்மும். இப்போ நீங்களே இந்த சம்மை என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து போட்டுருவீங்க. ஸோ என்ன மெத்தடு, அந்த 2 நம்பரை என்ன பண்ணணும், மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே வந்து அந்த 2 நம்பரை என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது ஃபார்முலா என்னது, மேலே வந்து பெருக்கிக்கணும், கீழே வந்து ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் ட்ரிக்கு. ஸோ அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஒரு ஆண் வந்து 4 நாட்கள் அந்த வேலையை முடிச்சிடாரு. பெண் வந்து 12 நாட்களில் முடிப்பார். அதாவது 12 நாட்கள் முடிச்சிருவாங்க. இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், மேலே வந்து 2 நம்பரையும் என்ன பண்ண பெருக்கிக்கணும். அப்போ 12 × 4. சரிங்களா? கீழே வந்து என்ன பண்ண போகிறோம், 2ஐயும் கூட்டிக்க போகிறோம். அப்போ 12 + 4. சரியா? ஸோ மேலே வந்து எப்பயுமே என்ன பண்ண போகிறோம், அப்படியே வச்சுக்க போகிறோம். சரி, இப்போ 12 × 4. கீழே வந்து என்ன பண்ண போகிறோம், கூட்டிக்க போகிறோம். 12யும் 4ஐயும் கூட்டினா 16. சரியா? ரைட்டு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 4 4, 1 நாங்க 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16. ஸோ அப்போ மேலே வந்து 1, கீழே வந்து 4 நாங்க 16, அப்போ 4. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த 12ஐ கேன்சல் பண்ணலாம். எதால், 4th டேபிளால். 1 நாங்க 4, 3 நாங்க 12. சரியா? 3 நாங்க 12. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 3 மட்டும் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 3. அப்போ ஆன்சருங்கிறது 3. இந்த 3ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஸோ 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த மாடல் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது ஃபார்முலா சொன்னோம்ல, என்ன சொன்ன ட்ரிக்கு, மேலே வந்து பெருக்கி வைக்கணும், கீழே வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ எந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுங்கிறத இப்போ சொல்லியாச்சு. இப்போ மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எப்போ மைனஸ் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட்டு மாடலில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ வந்து கழிக்கிற மாடல், கீழே வந்து கழிக்கிற மாடல், மேலே வந்து அஸ்யூஷுவல் நம்ம பெருக்கணும், கீழே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ப்ளஸ் பண்ணுறதுல 3 மாடல் பார்த்தோம். இப்போ மைனஸ் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில், ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வேலையை வந்து 24 நாளில் முடிக்கிறார். சரிங்களா? ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். இந்த மாதிரி பி தனியே அந்த வேலையை டேஷ் நாட்கள் முடிப்பார். இந்த மாதிரி தனியாக எத்தனை நாள், ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார், பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது கேட்கும் பட்சத்தில் நம்ம கீழே பண்ணோம்னா கழிக்கணும். சரியா? மேலே வந்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ மேலே வந்து பெருக்க போகிறோம், கீழே வந்து என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். ஸோ ஏ மட்டும்
ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாரா? ஸோ அப்போ 24 இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 6 நாளில். அப்போ 24 6ஐயும் என்ன பண்ண போகிறோம்? மேலே வந்து பெருக்க போகிறோம். சரியா? அப்போ இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறோம்? 6 நாளில் வேலை பார்க்குறாங்க. சரி, மட்டும் எத்தனை நாள் வேலை பார்க்குறோம்? 24 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த மட்டும் சேர்ந்து 24 நாள் வேலை பார்க்குறாரு இல்லையா? அதில் 2 பேர் சேர்ந்து 6 நாள் வேலை பார்க்குறாங்களே, அந்த 6 வந்து கழிச்சிடணும். அப்போ 24 - 6. சரியா? ரைட்டு. ஸோ எப்பயும் போல் வழக்கம் போல் மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். 24 × 6. இப்போது இந்த 24ல் 6 மைனஸ் பண்ணால் 18. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? கேன்சல் பண்ணோம். 6th டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 6வது வாய்ப்பாலே கேன்சல் பண்ணால் 1 6 3 18 3 ஆச்சா? ரைட்டு. ஸோ இப்போ அகெயின் வந்து 3 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 1 3 3 3 24 அதாவது 8 × 3 24. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? 8 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8. ஆன்சர் வந்து என்னது? 8. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ அதர் மேஜர் வந்து மேக்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி படித்தீங்கன்னா ஸோ நம்மளாலையும் மேக்ஸில் அட்லீஸ்ட்டு 30க்கு 15 அபோவ் ஒரு 15க்கு மேலே நம்மளாலே என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும் டெட் எக்ஸாமினேஷனில். ஓகேவா? ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக செம்ம போடுங்க. நம்மளாலே என்ன பண்ண முடியும்? மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பார்த்துடலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து முடிக்க 10 நாட்கள் ஆகிறது. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 10 நாள் ஆகுது. சரியா? எனில் அதே வேலையை மட்டும் தனித்து 15 நாட்களில் முடிப்பார். அதாவது ஏயும் பியும் சேர்ந்து முடித்தாங்கன்னா 10 நாள் ஆகுது. மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 15 நாள் ஆகுது. அப்போ பி மட்டும் முடித்தாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி மட்டும் தனியாக கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா கீழே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? சப்ராக்ட் பண்ணிக்கணும், அதாவது கழிச்சுக்கணும். மேலே வந்து எப்பயும் போல் பெருக்கிக்கணும், கீழே வந்து என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ மேலே கொடுத்துருக்க நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கிக்கிறோம். சரியா? ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில்? 10 நாள் முடிக்கிறாங்களே, அப்போ 10. மட்டும் எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 15. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். கீழே வந்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். சரிங்களா? இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. மட்டும் எத்தனை நாளில் வேலை செய்கிறாரு? 15 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ மட்டும் 15 நாளில் முடிப்பாரா? அப்போ 15 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. அதை கழிச்சுக்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போது மேலே உள்ளதை எப்பயும் போல் அப்படியே வச்சுக்கிறோம். 10 × 15. இப்போ கீழே வந்து 15லேருந்து 10 கழிச்சோன்னா 5. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அடி கொடுக்கணும். எப்படி அடி கொடுக்கலாம்? 4 5 5 15. அப்போ மேலே என்ன இருக்குது? 10 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 10 × 3 30. 3 30. சரியா? அப்போ ஆன்சர் என்னென்னா 30. 30ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ 30 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் நான் ரீட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க? இந்த சம்மை போடுவீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 12 நாட்கள் ஆகிறது. ஓகேவா? ஸோ ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து முடிக்க 12 நாட்கள் ஆகிறது. அதே வேலையை மட்டும் தனித்து 36 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சேம் மாடல் தான். இப்போ நீங்களே என்ன பண்ணுங்கள்? வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே என்ன பண்ணுங்கள்? சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணேன்? அது மட்டும் பி மட்டும் தனியாக கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? கீழே வந்து என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ மேலே என்ன பண்ணணும்? மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாட்களில் முடிக்கிறாங்க. சரியா? மட்டும் எத்தனை நாளில் செய்கிறாரு? 36 நாளில் செய்கிறாரு. அப்போ ரெண்டையும் பெருக்கிக்கிட்டு கீழே வந்து என்ன பண்ணணும்? 2 பேரும் சேர்ந்து
எத்தனை நாளில் முடிக்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், கழிச்சுக்கணும். அப்போ ஏ மட்டும் எத்தனை நாளில் செய்கிறாரு, 36 நாளில் செய்கிறாரு. 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் செய்கிறாங்க, 12 நாட்கள் செய்கிறாங்க. அப்போ அதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். 12 × 36, கீழே உள்ளதை 36லேருந்து 12 கழிச்சுக்கோங்க, சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. கழிச்சோம்னா 24. சரிங்களா? இப்போது நம்ம கேன்சல் பண்ணலாம். எதால் கேன்சல் பண்ணால் 12வது டேபிளாலே கேன்சல் பண்ணலாம், 12வது டேபிளே கேன்சல் பண்ணலாம். 1 12 12, 2 12 24. சரியா? ஓகே. ஸோ இப்போ அகெயின் வந்து இந்த 2ஐயும் இந்த 36ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்குவோம். அப்போ 3ல் 1 2s இருக்குது. அப்போ 1 2s are 2, மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 6 பக்கத்தில் சேர்த்துக்குங்க. அப்போ 16, 8 2 16, அப்போ 18. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் 18. ஓகேவா? ஸோ 18 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேரம் மற்றும் வேலையில் பார்த்துருக்கக்கூடியது ஒரே ஒரு மாடல். ஓகேவா? என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம்னா, மேலே வந்து பெருக்கிக்கணும், கீழே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும், எந்த இடத்துல மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைப் தான். சரிங்களா? ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸில் வந்து நெக்ஸ்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான சம்மை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.